இது வரைக்கும் கோல்டில் மட்டுமே பார்த்துருந்த இந்த டர்க்கி மாடல் நெக்லஸ் டிசைன்ஸ்லாம் இப்போ வந்து வெள்ளியில் கோல்டு பிளேட்டட் சில்வரில் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 3D பெண்டன்ட் மாதிரி ஒரு மாதிரி எனாமல் டிசைன் வச்ச நெக்லஸ் அண்ட் ஹாரம் வெட்டிங் செட்டுமே பார்த்தீங்கன்னா வெள்ளியில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் எல்லாருக்கும் பிடிச்ச எவர்கிரீன் மாடல் அட்டிகை டிசைன்ஸுமே ஒரு 2 வீடியோவில் காட்டியிருக்கேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இன்றைக்கான வீடியோவில் வந்து எல்லாத்துக்குமே வந்து சில்வர் வெயிட் சொல்லியிருப்பேன். மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோன்னு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து ஒரு மீனாட்சி திருக்கல்யாணம் மாதிரி மண்டபத்தில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வந்து மீனாட்சி அம்மனுக்கு தாலி கட்டுற மாதிரியான ஒரு டிசைனு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எனாமல் கலரிங்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இந்த ஹாரமில் வர பெண்டன்ட்டில் வந்து ஒரு துர்க்கை அந்த ஒரு பராசக்தின்னு கூட சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு உருவம் வச்ச மாதிரியான டிசைனு. ஸோ வந்து ஒன்றும் நக்காசு பேட்டர்னில் ஒரு மைன்யூட் ஒர்க்மன்ஷிப்போடு சூப்பராக வந்திருக்குங்க. அந்த வேலைப்பாடுக்கு தான் அந்த மேக்கிங் சார்ஜஸே வரும். எவ்வளோன்னு கேட்குறீங்க தானே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சொல்கிறேன். இது பார்த்திங்கன்னா நெக்லஸ் வந்து 60 கிராம், ஹாரம் வந்து 120 கிராம் சில்வரில் வருது. இந்த பெண்டன்ட்டில் வந்து மகாலட்சுமி அம்மன் லோட்டஸில் தாமரையில் வீற்றிருக்கிற மாதிரியான ஒரு உருவம் வச்சு வந்திருக்கு. எனாமல் கலரிங் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாரம்லேயும் அதே தாயார் உருவம் தான், மகாலட்சுமி அம்மன் தான். லோட்டஸில் மட்டும் அந்த கலர் டிஃபர் ஆகுது. ஸோ ஹாரமில் பாருங்கள், சூப்பரான காசு டிசைன்ஸ்லாம் வச்சு காசு மாலை எஃபெக்டில் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷனுங்க. இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து இதை சூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இதை காட்டலான்னு தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நெக்லஸ் 35 கிராம், ஹாரம் வந்து 48 கிராம் சில்வரில் வந்திருக்கு. எனக்கு இந்த கலரிங்லாம் வச்சா பிடிக்காதுங்க. கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் ப்ளைனாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாடல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். எல்லாமே ஒரு மாதிரி ஹெவி வெயிட் வெட்டிங் செட் மாதிரி இருக்கும். பட் வந்து அவ்வளோ வெயிட்லேயும் வரல, ஒரு நார்மலான வெயிட்டில் தான் வந்திருந்தது. நெக்லஸ் வந்து 34 கிராம், ஹாரம் வந்து ஒரு 85 கிராமில் வந்திருந்தது. ஸோ இதுக்கெலாம் வந்து ரீபாலிஷும் இங்கே பண்ணி கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்குது. நான் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்ருக்கேன், இருந்தாலும் இந்த வீடியோலையும் சொல்கிறேன். உங்களுக்கு எனாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற டவுட் வரும். பர் கிராமுக்கு ஒரு அமௌண்ட்டு, ஒரு சிம்பிள் அமௌண்ட் கொடுத்து நம்ம ரீபாலிஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது கூட நான் பல வருஷங்கள் கடந்து தான் உங்களுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து பாலிஷ் அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. கோல்டு மாதிரியே சில்வர் ரேட்டும் வந்து ஏறிக்கிட்டே போகுது இல்லையா நாளுக்கு நாள். அதனால் வந்து நிறைய பேர் இந்த இப்போ வந்து வெள்ளி நகைகளை வந்து விரும்புகிறாங்க. ஸோ அதில் நிறைய கோல்டில் என்ன மாதிரி டிசைன்ஸ் இருக்குமோ அதே ஆசாரியை வச்சு இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் பண்ண வச்சு கொண்டு வந்திருக்காங்க. நெக்லஸ் 43 கிராம், ஹாரம் வந்து 60 கிராமில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறதும் ஏறக்குறைய சேம் டிசைன் மாதிரி இருக்கும். பட் வந்து அந்த பெண்டன்ட்டு, அதில் தொங்குற ஹேங்கிங்கு இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகும். அதே சமயத்தில் வந்து இந்த ஹாரம் வந்து நல்ல உங்களுக்கு பார்வையாக இருக்குதுங்க. ஒரு 10 பவுன் ஹாரம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது, கோல்டு பிளேட்டட் சில்வரில். நெக்லஸ் டிசைனுமே பார்த்திங்கன்னா நியூவாக தான் இருந்தது. 31 கிராமில் வந்திருக்கு. ஹாரம் வந்து 44 கிராமில் வந்திருந்தது. இதிலலாம் பார்த்திங்கன்னா சைடில் கூட கொஞ்சம் எனாமல் டிசைன்ஸ் கொடுத்து அந்த டிசைன்ஸை வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஹாரம் பொறுத்த வரைக்கும் அந்த மாங்காய் ஷேப் மாதிரி, மாங்காய் ஹாரம் மாதிரியும் வர மாதிரியும் டபுள் லேயர் அப்படியே அட்டாச் பண்ண மாதிரி இருக்குது. பெண்டன்ட்டில் அகைன் மகாலட்சுமி அம்மன் உருவம் பேஸ்டல் ஷேடில் கொண்டு வந்திருக்காங்க. எப்போவுமே டார்க் ஷேடில் தானே வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பேஸ்டல் ஷேடில் இருக்குது. நெக்லஸில் வரக்கூடிய அந்த பெண்டன்ட் டிசைனில் வர கலரிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஹேங்கிங்ஸ் எல்லாமே அழகாக தொங்கிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்குறதும் சேம் டிசைன் மாதிரி இருக்கும். அதிலே வரக்கூடிய பிளைன் டிசைன். எனாமல் வேணான்னு நிறைய பேர் நினைப்பீங்கள்ல, உங்களுக்கான ஒரு பிளைன் டிசைன் எல்லோ கோல்டில் வந்திருக்கு. இதுவுமே டபுள் லேயர் அப்படியே அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும். சைட்லலாம் முகப்பு கொடுத்து அந்த டிசைனை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஹாரம்லேயும் அதே தான், சைட்லலாம் அந்த மகாலட்சுமி அம்மன் உருவம் வர மாதிரி தான் இருக்குது. என்னங்க எல்லாத்துலேயுமே வந்து சாமி உருவங்கள் வருது, எங்களால் எப்படிங்க யூஸ் பண்ண முடியும்னு கேட்குறது என் காதில் விழுது. அதனால தான் உங்களுக்கான டர்க்கி பேட்டர்ன் டிசைன்ஸ் எந்த
வித உருவமும் இல்லாத இந்த துபாய் கோல்டு மாதிரி அதுவும் எஸ்பெஷலி லைட் வெயிட்டில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் காட்டியிருக்கேன். ஸோ வீடியோ இந்த இடத்துல மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோ தானே கேட்குறீங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் சொல்லிடுறேன். இந்த டர்க்கி டிசைன்ஸில் வந்து வித் இயரிங்ஸோடையே கொண்டு வந்திருக்காங்கங்க. நெக்லஸ் கம் இயரிங்ஸோடையே வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு அது கூட நல்லா யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா வந்து இதுக்கெலாம் வந்து தனியாக நம்ம இயரிங் வந்து மேட்ச் பண்ணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அண்ட் அந்த நெக்லஸ் வந்து 21 கிராம் வெயிட்டில் வந்துருந்தது. பெண்டன்ட்டில் வந்து ஸ்கொயர் ஷேப்பில் கொடுத்து சூப்பராக ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது அந்த டிசைன் பார்க்குறதுக்கு. கீழே க்யூட்டாக ஒரு ஹேங்கிங் தொங்குது. அதுக்கு மேட்சான இயரிங் கொண்டு வந்திருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இயரிங் நம்ம மேட்ச் பண்ணணும், ஐயோ தலைவலிங்க, தேடவே முடியாது. ஸோ வந்து அதுக்காக அவங்களே வந்து அழகாக மேட்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. எஸ்பெஷலி வந்து லைட் வெயிட்டடில் வருதுங்க. என்னோடய வெயிட்டு பாருங்கள், வெறும் 6 கிராமு. உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக அந்த வெயிட்டு தெரியணும்னா நீங்கள் வீடியோ ஸ்டாப் பண்ணி கூட அந்த ப்ரைஸ் டேக்கை க்ளோஸ்அப்பில் பார்த்துக்கலாம். நான் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் உங்களுக்கு வெயிட் அங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். அந்த மில்லிகிராம் வெயிட்லாம் வேணும்னா நீங்கள் வந்து டேக்கை வந்து க்ளோஸ்அப்பில் பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் பார்க்குறது வந்து நியூ டிசைன், டர்க்கி பேட்டர்னில் வரக்கூடிய நியூ டிசைன் பார்த்துட்டு இருக்கீங்க. பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஈஜிப்ட் மகாராணி போடுற டிசைன் மாதிரி இருக்குல்ல, வாவ், ஃபேபுலஸ் கலெக்ஷனுங்க. நல்லா இருக்குது டிசைன் பார்க்குறதுக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட நிறைய இந்த லாஃபோ பேட்டர்ன் மாதிரி உங்களுக்கு அழகாக அப்படியே இந்த துபாயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபுல்லாக நம்ம செஸ்ட்டு கவர் பண்ணுற மாதிரி வரும் டிசைன்ஸு. அந்த மாதிரி நெக்லஸ் டிசைன்ஸுமே வீடியோவில் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங்குமே கொடுத்துருக்காங்க. என்னோடய வெயிட் ஆல்மோஸ்ட் ஒரு 7 கிராம் சில்வரில் வந்துருக்குது. நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு நியூ டிசைன், ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷனுங்க. நான் வந்து கையில் வச்சு காமிச்சு வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் இருக்கவங்க இதை சூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்காக நீங்கள் போகும்போது இந்த டிசைன் இருக்காதான்னு கேட்காதீங்க, நிறைய ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. ஏன்னா நியூ டிசைன் இல்லையா, லேட்டஸ்ட் அரைவல்ஸ், இப்போ தான் சுட சுட வந்திறங்கிய கலெக்ஷன்ஸு. நம்ம வீடியோவில் தம்ப்நெயிலில் போடுவோம் அந்த டைட்டில் மாதிரி. இப்போ நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஒரு 1 வீக் கழித்து போனால் கூட இந்த டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து மேட்சிங்காக இயரிங், ஏன்னா நம்ம இப்போ பார்க்குற செட் ஃபுல்லாகவே வித் இயரிங்கோடு தான் வருது. ஸோ இது வந்து ரொம்பவே யுனிக் டிசைனாக இருந்தது. இயரிங்கில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் வச்ச மாதிரி ஹேங்கிங் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதனோட வெயிட் வந்து 9 கிராம் வெயிட், இயரிங்கோட வெயிட்டு. டர்க்கி பேட்டர்ன்லேயும் இருக்கணும், அதே சமயத்தில் வந்து எனக்கு பார்க்குறதுக்கு எலகண்ட் லுக்கில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாடலை சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து ஒரு மாதிரி இந்த காஸ்டிங் டிசைன் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி கூட இருக்குது. பட் வந்து இது டர்க்கி பேட்டர்ன் தாங்க. அகைன் எந்த வித உருவமும் இல்லாமல் இந்த பெண்டன்ட் வந்து ஒரு மாதிரி ஓவல் ஷேப், டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ சீலையுமே நான் வந்து க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். கோல்டு பிளேட்டட் சில்வர் தான், அதுக்கான முத்திரையுமே க்ளோஸ்அப்பில் காமிச்சிருக்கேன். அதுக்கு மேட்சிங்காக இயரிங் கொடுத்துருக்காங்க. வாவ், அதே ஓவல் ஷேப்பில் இருக்குது. அதில் ஒரு ஹேங்கிங் தொங்குது பாருங்க கீழே, க்யூட்டாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. சரி, ஓகே, இந்த கம்மலோட வெயிட் பார்க்கலாமா? 8 கிராமுங்க. 8 கிராம் சில்வரில் வந்திருந்தது. ஸோ இதை வேர் பண்ணியும் காமிச்சிருக்கேன் வீடியோவில். அண்ட் இது தாங்க ஆத்தென்டிக் துபாய் மாடல்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி நல்லா நம்ம நெக் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கிராண்ட்னஸ்ஸாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. அதே சமயத்தில் லைட் வெயிட்டடாக இந்த மாதிரி 27 கிராம் சில்வரில் வேணும் அப்படின்னு நினச்சாலும் இதை கொண்டு வந்து வச்சுருக்காங்க. கோல்டில் எப்படி பார்ப்போமோ லிட்ரலி லைக் கோல்டு நெக்லஸ் மாதிரியே இருக்குதுங்க இது. வாவ், நல்லா இருக்குது, ஸோ பியூட்டிஃபுல். இதுக்கு மேட்சிங்காக இயரிங் வந்திருக்கு, அதே டிசைன்லேயே வந்திருக்கு. ஸோ இதனுடைய வெயிட் பார்க்கலாமா? வெறும் 4 கிராம் சில்வரில் வந்திருக்குங்க. கோல்டு பிளேட்டட் சில்வரில் ஃபர்ஸ்ட் டைம் டர்க்கி டிசைன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா டிசைன்ஸுமே சூப்பராக இருக்குது. சரி, இதுக்கு மேக்கிங் சார்ஜஸ் எவ்வளோ போடுவாங்கன்னு தானே கேட்குறீங்க. பர் கிராமுக்கு வந்து 200 ருபீஸ் மேக்கிங் சார்ஜஸ்.
நீங்கள் ஒரு பர்டிகுலர் டிசைன் பிடிச்சிருக்கு வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அன்னைக்கான சில்வர் ரேட்டு பர் கிராமுக்கு எவ்வளவோ அது அண்ட் வந்து மேக்கிங் சார்ஜஸ் 200 rupees பர் கிராம், அது ப்ளஸ் ஜிஎஸ்டி இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வாங்க வேண்டியதாக இருக்கும். இதனுடைய வெயிட் வந்து 21 கிராமுங்க. அண்டு இயரிங்குமே க்யூட்டாக இருக்குது. அதே டிசைன் சேம் பேட்டர்ன் தான். ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்குற டிசைன்ஸ் எல்லாமே வந்து ஸ்கொயர் ஷேப் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. என்னோடய வெயிட் வந்து 6 கிராமுங்க. டர்க்கி டிசைன் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே அட்டாச்சபிள் செயினோடவே வந்திருக்குங்க. ரோப்லாம் இல்லை. ஸோ நம்மளுக்கு செயின் கோக்கணுன்ற அந்த அவசியமும் இல்லை. அதிலே வந்து அட்டாச் பண்ணி தான் வந்திருக்கு. இப்போ நம்ம பார்க்குறதுலாம் வந்து கொஞ்சம் கிராண்டான டர்க்கி நெக்லஸ் டிசைன்ஸு. இது கூட எல்லாமே வித் இயரிங்ஸோடு வந்திருக்கு. இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் இயரிங் 3 கிராமில் வந்திருக்கு. நெக்லஸோடைய அந்த சில்வர் வெயிட் வந்து 32 கிராமில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு மாதிரி 3 லேயர் மிடில் ஹாரம் மாதிரி இருக்கும். நெக்லஸ் மாதிரி கூட இருக்காது. இங்கே கூட நீங்கள் சிம்பிளாக இந்த டர்க்கி பேட்டர்னில் நெக்லஸ் வாங்கிட்டு இதை வந்து ஒரு ஹாரம் மிடில் ஹாரமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். 25 கிராம் சில்வர் வெயிட்டில் இருந்தது. அதுக்கு மேட்சிங்கான இயரிங்கும் கொடுத்துருக்காங்க. லேயர்டு ஹாரம் மாதிரி வேணும், எனக்கு மிடில் ஹாரம் மாதிரி வேணும்னா இந்த மாதிரி மாடலாம் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் வரக்கூடிய பெண்டன் டிசைனில் கூட பாருங்கள், நம்ம கோலம் போடுவோம்ல அந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. அகைன் எதுலேயுமே ரூம் இல்லை, ஆல் பீப்புளுமே வேர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 45 கிராம் வெயிட்டில் இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு கிராண்டான ஹாரம் கலெக்ஷன் மாதிரி இருக்குது. இயரிங்கோட வெயிட் வந்து 4 கிராம் சில்வருங்க. நெக்ஸ்ட் பார்க்குறது தான் ஸோ பியூட்டிஃபுல் ஃபேண்டாஸ்டிக் மார்வலஸ் கலெக்ஷனுங்க. மஸ்ட் ட்ரை கலெக்ஷனும் சொல்லுவேன். ஏன்னா வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு சோக்கர் மாதிரி இருக்கும். வேர் பண்ணிங்கன்னா ஒரு சோக்கர் டிசைன் வேர் பண்ண மாதிரி இருக்கும். நீங்கள் வீட்டில் ஆல்ரெடி எல்லோ கோல்டில் வந்து நீங்கள் இது ஒரு ஹாரம் மாதிரி வச்சுருக்கீங்க, வி ஷேப்பில் முக்கியமாக வச்சுருக்கீங்க. அகைன் ஃபர்ஸ்ட்லாம் நம்மளுக்கு கொல்கட்டா பேட்டர்ன் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி ஹாரம் வச்சுருந்தீங்கன்னா இந்த நெக்லஸ் வந்து அதுக்கு ரொம்பவே மேட்ச் ஆகும். கோல்டு விற்கிற விலைக்கு நம்ம கோல்டு பிளேட்டட் சில்வர்லேயே வாங்கி மேட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு மேட்சிங்காக இயரிங்குமே கொடுத்துருக்காங்க. அதில் அந்த நெக்லஸில் எப்படி அந்த ஹேங்கிங்ஸ் தொங்குதோ அதே மாதிரி இருக்குது. இதில் கம்பல்லையுமே பார்க்குறதுக்கு லிட்ரலி சோக்கர் நெக்லஸ் மாதிரியே இருக்குது. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட தேடிட்டு இருப்பாங்கங்க. அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே ஹை பட்டனில் பாயிண்ட்ஸும் கொடுங்க. நம்ம சேனலில் வந்து ஒரு 35 இயர்ஸ்லேருந்து 45 இயர்ஸ் இருக்கக்கூடிய லேடிஸ் வந்து நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, அனாலிட்டிக்ஸ் காமிக்குது. ஸோ உங்களுக்காக தான் இந்த 2 அட்டிகை டிசைனுமே காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா க்யூட்டாக அந்த பெண்டன்ட்டில் வந்து ஒரு மாதிரி கெம் ஸ்டோன் வச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. நார்மலாக வரக்கூடிய ஸ்டோன்ஸ் இல்லாமல் இந்த ஏடி ஸ்டோன்ஸு, கெம் ஸ்டோன் இதெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹசல் வந்து கோல்டில் இருக்கிற மாதிரியே கோல்டு பிளேட்டட் சில்வர் தங்கமுலாம் பூசிய வெள்ளியில் கொண்டு வந்திருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு டிசைன் ஒரு மாதிரி க்ரீன் கலர் ஸ்டோன் வச்சுது, நல்ல ட்ரெடிஷ்னல் பேட்டர்னு, அது கூட வீடியோவில் வந்துட்டுருக்கு. கோல்டன் பால்ஸ் கீழே தொங்குது, அதுவுமே நல்லாயிருக்கு பார்க்க. இதுதாங்க அந்த ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் அட்டிகை டிசைனு. ஸ்பெஷலாக க்ரீன் கலரில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன். நீங்கள் நினைக்கலாம் அட்டிகை இப்போலாம் வாங்குறாங்களான்னு, நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்கங்க. இது வந்து நிறைய பேர் சூஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த 2 கலெக்ஷன்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. 2 அன்னம் சேர்ந்து இருக்கிற மாதிரி. இது வந்து நிறைய பேர் இந்த மாதிரி டிசைன்ஸ் விரும்புவாங்கன்னு சொல்லி நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கதா ஷாப்பில் சொல்லியிருந்தாங்க. வெயிட் பார்க்கலாமா? வெயிட் வந்து 27 கிராம் சில்வரில் வந்திருக்கு. ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். இந்த கம்பல் சும்மா மேட்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது இது ஒரு நல்ல ஒரு யுனிக் மாடலுங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த பசும் கண்ணு இருக்கிற மாதிரி சூப்பரான ஒரு டிசைன். அந்த பிச்வை கவ் மாதிரி அங்கங்கே வந்திருக்கு. அருமையான ஒரு ஐஸ்வர்யம் தரக்கூடிய மாடல். வெள்ளியே வந்து ஐஸ்வர்யம் தரக்கூடியது தான். அதில் இந்த மாதிரி டிசைன்ஸ் வச்சு நடுவில் வந்து சாமி உருவம், மகாலட்சுமி அம்மன் உருவம் வச்சு நல்லா சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க.
இன்றைக்கி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.